வணக்கம். இன்றைய தினம் 24 மே 2022. டைம் வந்து சரியா 9 மணி 16 நிமிஷம் ஆகுது. செகண்ட் கேண்டில் போயிட்டு இருக்கு. செகண்ட் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. தேர்டு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. தேர்டு கேண்டில் செகண்ட் கேண்டிலுடைய ஹையான 34,366.4 கட்டாச்சுன்னா பை ஆகும். 34,284.7 கட்டாச்சுன்னா செல் ஆகும். அதாவது புட் ஆப்ஷன் பை ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹையை கட் ஆகிற நிலைமையில இருக்கு. எந்த சைடு போகுதுன்றதை பார்ப்போம். ஹையை கட் ஆகிறதுக்கு ஹை கட் ஆயிடுச்சு. ஸோ கால் ஆப்ஷன் பை எடுத்துருக்கணும். கால் ஆப்ஷன் பை எடுத்துருச்சு. டெர்மினலில் பார்க்கலாம். டெர்மினலில் 34,700 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. 34,700 கால் ஆப்ஷன் பார்த்தோன்னா ஒரு 200 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம். ஒரு 110 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்கு. 200 ரூபா கிட்ட மைனஸில் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் பார்க்குறோம். கரெக்டாக 9 மணி 59 நிமிஷம் ஆகுது. கரெக்டாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஆர்டர் புக் பார்க்குறோம். பை எடுத்தது ஒரு லாட். அந்த ஒரு லாட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. எம்டிஎம் பார்க்குறோம். ஒரு 821 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்கு. இப்போ உடனே செல் எடுத்திருக்கு. செல் எடுத்த உடனே புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. புட் ஆப்ஷன் எடுத்துட்டு ஒரு 50 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் ஓப்பன் ஆகிட்டு மேலே கீழே தான் இருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம். ஓவரால் ஒரு 600 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறோம். செல்லு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி பை வந்திருக்கு. பையில் இப்போ ரோபோ வந்து மல்டிப்ளை ஆகி 2 லாட் பை ஆகிருக்கு. 2 லாட் பை ஆகிருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம். ஒரு 2000 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம். பை கொடுத்து திரும்ப கீழே தான் வந்துட்டு இருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம். 2,500 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இது வந்து 3வது ஸ்டாப் லாஸோ என்னமோ இன்னைக்கு ஆச்சுன்னா 6 பட்சத்தில் 3வதாக இருக்கக்கூடும். இன்னைக்கு ஆகலைன்னா 2 நாள் தான். அதுலேயும் ஒரு நாள் 1,800 ரூபா, ஒரு நாள் 3,000 வந்துருக்கு. இவ்வளோதான் இருக்கும். ஏன்னா இந்த மந்த்து வந்து ஓரளவு நல்லாவே இருக்குது மார்க்கெட்டு. பார்ப்போம். இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா 3,000 ரூபாவில் கட் பண்ணிடலாம். 3,000 ரூபாவில் ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். நான் செட் பண்ணி வச்சிடலாம். $3,000 செட் பண்ணி வச்சிடுறோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சக்கப்புறம் அது கூட போராடி பிரயோஜனம் இல்லை. அந்த 3,000 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் லாபம் கொடுத்ததுன்னா நமக்கு லாபம் தான். ஹிட் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு டேவை முடிக்க வேண்டியதான். 2,120 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. பார்ப்போம். மார்க்கெட் மேலே போய் நமக்கு லாபம் கொடுத்ததுன்னா நமக்கு லாபம் தான். பார்க்குறோம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. 3,000 ரூபா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இன்றைக்கி கடையை மூடுறோம். இன்றைக்கி இவ்வளோ தான். நாளை வந்து ஒரு புது ட்ரெண்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.